வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்க போகிறதே பார்த்தீங்கன்னா முன்னாள் மாஜிக்கள் தான். முன்னாள் மாஜிக்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட சுமூகமாக இல்லைன்ற மாதிரி உறவில் வேறு விஷயம் வெளியாகிட்டு தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஆனால் அதிருப்திகள் வெளியாகிறத பார்க்க முடியுது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற ஃபங்க்ஷனில் கலந்துக்கலன்ற ஒரு அதிருப்தி எல்லாருக்குமே இருக்குது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கவங்கலாம் வந்து ராஜேந்திர பாலாஜி உட்பட செல்லூராஜு எல்லாருமே எதிர்ப்பு கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க அமைதியாக இருக்காங்க மாஜிகள். அதுக்கு முக்கியமான காரணம் சண்டை போட்டக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி, பிளவு பற்றக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி அதிமுக பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுது, பலம் வாய்ந்த பகுதி. இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ செங்கோட்டையெல்லாம் அமைதியாக இருக்க பார்த்தா உள்கட்சி பிரச்சனை உஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு தெரியுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக அங்கே ஜெயிச்சிச்சு. எங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மாற்றிட்டாரு. ஆனால் இப்போ உள்ளாட்சி தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு தோல்வி. அங்கே அதிமுகவில் இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திமுகவில் எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு, செல்வ கணபதி. பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டஃப் வந்து அதிமுக கொடுத்து வீழ்த்தினார். அதிமுக மிகப்பெரிய தோல்வி. இந்த எம்பி எலெக்ஷனில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எடப்பாடியால் ஒரு இடங்களில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் வாக்கு வங்கி வாங்க முடியல. அந்த சட்டமன்ற தொகுதியாக வாக்கும்போது எல்லா இடத்துலையும் தோல்வி. இப்போ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலே வந்து 2021 அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியோட வார்டிலே அங்கே இருக்க கவுன்சிலரில் ஜெயிக்க முடியல எடப்பாடியால். இந்த எம்பி எலெக்ஷன் தோல்விக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட நிர்வாகிகள் நடந்துக்கிற விதமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குன்றாங்க. நிர்வாகிகள் அதிருப்தியை பார்த்திங்கன்னா ஆங்காங்கே காமிக்கிறதா தகவல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த கொங்கு மண்டலம். இப்போ கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் மாதிரி நடக்கூடாது. 2026 எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கணுன்றதில் பார்த்திங்கன்னா திமுக மும்முரமாக வந்து செயல்பட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதன் விளைவு பார்த்திங்கன்னா இப்போ வேலுமணி எண்ணிக்கைனா இந்த சமயத்தில் மொத்தமாகவே காலியேறும். கோவையில் பார்த்திங்கன்னா அவருக்கு எடப்பாடியோட அதிக செல்வாக்கு, அந்தந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிக செல்வாக்கு. இப்போ ஈரோடு அதே மாதிரி திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி. கொங்கு மண்டலம் எதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, கொங்கு மண்டலம் அதிக அமைச்சர்கள் இருந்த பகுதி. அப்போ அந்தந்த பகுதி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர், அதான் அந்த கொங்கு மண்டலத்தில் பலம்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தோப்பூர் வெங்கடாச்சலமெல்லாம் இருந்தார். அவரெல்லாம் மொத்தமாக காலி பண்ணி விட்டது எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா இப்போ இருக்காங்க கேட்டிங்கன்னா இல்லை. எல்லாருமே அதிருப்தி இருக்கனால பார்த்திங்கன்னா யாருமே பெரிய லெவலில் கண்டுக்கல. இப்போ எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் நிற்கும்போது செங்கோட்டையன் கேட்கவே இல்லை. அது ஒரு அதிருப்தி செங்கோட்டையனுக்கு இருக்குது. அதன் விளைவு மிகப்பெரிய தோல்வி. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆலோசனை கூட்டத்தில். அதே மாதிரி வந்து தூத்துக்குடி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார், எதுக்கு தோல்வின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி வச்சு கேட்குறது. தனக்கு வேண்டாதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்ட மணிக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா அதிருப்தி ஒரு சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறைமுகமாக. இந்த அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க செல்வாக்கு முன்னாடியை விட இப்போ கம்மியாயிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வந்து இவர் கையில் வந்துருச்சோன்னொன்னே ஒற்றைத்திறமை வந்துச்சு, இவர் தான் முடிவெடுப்பான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி இப்படி கிடையாது. கட்சி இவர்கிட்ட எதுக்குறா வந்துச்சுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ஓபிஎஸ்ஸே மேல்ன்ற மாதிரி யோசிக்கிறார். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கும்போது கூட இந்த ப்ரெஷரில் ரெட்டைத்திறமை இருக்கணும்போது இந்த ப்ரெஷரில் மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட நினைக்கிறார். இந்த ஒற்றைத்திறமை வந்த அப்புறம் தான் இந்த ப்ரெஷர் இருக்குன்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் விதமாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு டஃப் கொடுக்கும் விதமாக வந்து ஓபிஎஸ் இந்த பொதுக்குழு வழக்கு வந்து இந்த பொதுச்செயலாளர் வழக்கு நிலுவையில் தான் இருக்குது. இந்த பொதுச்செயலாளர் வழக்கு என்னதான் ஆகுன்ற மாதிரி ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கதா தகவல் இருக்குது. இதன் விளைவு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பதவி பெறுமோன்ற மாதிரி. சசிகலா இணைச்சா திருப்பி காலைல விடணும், ஓபிஎஸ்ஸை இணைச்சா என்ன ஆகும்னா ஓபிஎஸோட இணைஞ்சு பயணிக்க கஷ்டம். ஏன்னா தென் மாவட்டங்களில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் அவர் சூஸ் பண்ணி நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கண்ட்ரோல் போயிருன்ற மாதிரி ஒரு பயத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கதான் சொல்கிறாங்க. அப்படி தென் மாவட்டம் ஓபிஎஸ் கண்ட்ரோல் போச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியால் பார்த்திங்கன்னா ஒரு எந்த எலெக்ஷனே பார்த்திங்கன்னா தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும். எடப்பாடியோட நெருங்கிய விட்டத்தில் இருக்க சேலம் இளங்கோன் கூட விலகிட்டதாக தான் தகவல் இருக்குது. மிதுன் வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க. எந்த ஆலோசனைனாலும் அதிமுகவில் மிதுன் எடுத்துகிட்டு இருக்கார். ஒரு சின்ன பையன் முடிவெடுத்து நம்ம வந்து ஏங்குறதான்ற மாதிரி மாஜிக்கெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வரல உள்ளாட்சி தேர்தலும் சவாலாக தான் இருக்குன்றாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை.
இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் இப்படி தான் நின்றாரு, தோத்தாரு. அதே மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சதுக்கு முக்கியமான காரணம் சொல்கிறாரு, திமுக தங்களோட அராஜக போக்கை வந்து கடைப்பிடிப்பாங்க, எல்லா தேர்தலும் தான் கடைப்பிடிப்பாங்க, அப்போ எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா புறக்கணிப்பீங்கன்ற மாதிரி அன்னைக்கு வந்து அண்ணாமலை கேட்க 2026 அப்போ தேர்தல் நடக்கிற முன்னாடி திமுக ஆட்சி தான் இருக்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா அராஜகத்தில் எடுப்பாங்க. 2026 முதலமைச்சர் தேர்தல் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பீங்களான்ற மாதிரி கேட்குற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிகே லெவலில் ஆதரவட்டம் இல்லை, மாஜிகளை பார்த்திங்கன்னா பவரை கம்மியாக்கி விட்டு தன்னை பொதுச்செயலாக ஏற்றுக்கிற எம்எல்ஏக்களை முன்னாள் அமைச்சர் புது முகங்களை பார்த்திங்கன்னா போடணுன்ற எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் புது நபர்கள் போகிறனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மிகப்பெரிய தோல்வி தான் வந்து சந்திச்சிருக்கதா சொல்கிறாங்க. புது புது கிளை செயலாளர் போடுற ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி. வட்டச் செயலாளர்லேருந்து பார்த்திங்கன்னா கிளைச்செயலாளர் வரைக்கும் எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனையில் இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் சசிகலா ஆதரவு மனைக்கு வந்துட்டாங்க. குறிப்பிட்டு 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்விக்கு அமமுக ஒரு காரணம். அமமுக பார்த்திங்கன்னா 20+ இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுக ஓட்டை கழி பண்ணிட்டாங்க. இப்போ அமமுக பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் நம்ம தெரியும், இசக்கி சுப்பையான்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தவர், அவர் எடப்பாடி அணியிலே அதிமுக இருந்தவர், அப்புறம் அமமுக போனவர். அப்போ அமமுகலேருந்து அதிமுக போயிட்டார். அமமுகவில் இருக்கும்போது ஒரு வாடகை விட்றாரு ஒரு பில்டிங்கு அந்த அமமுக கட்சிக்கு. பெரிய அளவில் வாடகத்தில் இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சரி நம்ம அமமுக கட்சிக்காண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கும்போது திருப்பி அதிமுகவில் போய் இணைஞ்சோன்னே அந்த பில்டிங் விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ அமமுகவுக்கு இதுதான் நெருக்கடி. அமமுக கட்சி என்ன பார்த்தீங்கன்னா அந்த மதிமுக கட்சி மாதிரி திமுகவுக்கு எதிராக வந்து மதிமுக எப்படி வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கட்சி ஓட்டை பிரிக்கலாம் அந்த கட்சியை வச்சு. ஆனால் கூட்டணிக்கு வருவேன்றாங்க, கட்சியை கலைக்க மாட்டேன்றலாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்கார். அதே மாதிரி வந்து டிடி தினகரன் மேலே மிகப்பெரிய அதிருப்தி அந்த கட்சியினருக்கே இருக்குது. ஏன்னா வேகமாக செயல்பட மாட்டார். 10 நாளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடத்தணும்னா 10 நாளுக்கு ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா தலையை காமிக்கிறாரு. அந்த தலைமை பொறுப்புக்கான வேகமே இல்லை. டெய்லி ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஆகுனா பண்ணை வீட்டில் போய் படுத்துடுறன்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டே தான் இருக்காங்க. டிடி தினகரன் பார்த்திங்கன்னா வேக செயல்பட்ட மாதிரி இல்லை. அதிமுக அழைக்கிறதுக்காண்டி இந்த கட்சி ஆரம்பிச்சு வச்சுருக்கான்ற மாதிரி எல்லாருக்குமே எண்ணமே வர ஆரம்பிச்சிச்சு. அதிமுகவை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து டிடி தினகரன் சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம தெரியும் கடம்பூர் ராஜு எடுத்து போட்டிட்டார், தோத்துட்டார். அப்போ கடம்பூர் ராஜுக்கு மிகப்பெரிய லெவலில் பக்கபலமாக கை கொடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்சி, இன்னொன்று இரட்டை இலை சின்னம். அப்போ அந்த இரட்டை இலை சின்னம் இல்லைன்னா டிடி தினகரன் ஜெயிச்சிருப்பார். இரட்டை இலை சின்னம் ப்ளஸ் ஓபிஎஸ் பலமேல தான் ஜெயிச்சிருந்தார். ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருந்தவங்க கூட பார்த்திங்கன்னா டிடி தினகரனை வந்து கூட்டணிகள் கொண்டு வர சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுத்தா சொன்னாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லைன்றதை எல்லாருமே சொல்கிறாங்க. பிஜேபியும் சொன்னாங்க 2021 டிடி தினகரன் கொண்டு வந்தால் ஆளுங்கட்சியாக மாறிப்பீங்கிற மாதிரி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.